இன்னைக்கும் கூட கரூர்ல இருக்கிற பதட்ட நிலையில விஜய் போனார் சொன்னா அங்க திருப்பியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அவருக்கு மேல ஆதரவு தான் அங்க அதிகம். இன்னைக்கு என்டையர் கரூர் ஆன்டி டிஎம்கே மாறி போச்சுங்க. கம்ப்ளீட்டா ஆன்டி டிஎம்கே மாறி போச்சு. அவர் கரூருக்கு போனார் அப்படின்னு சொன்னா திருப்பியும் அவருடைய அந்த செல்வாக்கு நிரூபிக்கப்படும். அது நிரூபிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு அங்க மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது. பயம் டிஎம்கே. அங்க கரூர் டிஎம்கே கேங் இருக்குல்ல, கரூர் கேங், அவங்களுக்கு பயங்கரமான பயம். என்னுடைய ஆட்சி நடக்குது, என்னுடைய ஆட்சியில மு.க. ஸ்டாலின், என்னது முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியின் ஆட்சி. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நீ பாட்டுக்கு கரூருக்கு போ, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அது பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க உண்மையிலேயே பலசாலிகள், உண்மையிலேயே செல்வாக்கானவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு திருப்பியும் விஜயை பார்த்து பயந்து போய் அங்க எந்த ஒரு திருமண மண்டபமும் கிடைக்கக்கூடாது, ஸ்கூல் கிடைக்கக்கூடாது, ஸ்கூல் கிரவுண்ட் கிடைக்கக்கூடாது, பொது மைதானங்கள் கிடைக்கக்கூடாது, புல்வெளி கிடைக்கக்கூடாது. என்னையா இதெல்லாம் தமிழ்நாட்டுல அரசு நடக்குதாங்கிறது தெரியல. ஏன் இப்படி பயந்து சாவறாங்கன்னு தெரியல எனக்கு அரசு. கொலை மிரட்டல் மட்டும் இல்ல, கொலை மிரட்டல் மட்டும் இல்ல, அதாவது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தானே அவங்க இப்போ குடியரசுத் தலைவருக்கு நிகரான ஒரு பாதுகாப்பை எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு 23 லிஸ்ட போட்டு கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க. கரூருக்கு வருவேன், கரூருக்கு வரணும், வந்தா எனக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அரண், ஒரு அரண், 2 அரண், 3வது அரண், 4வது அரண், இந்த மாதிரி இவ்வளவு அரண்களையும் தாண்டி, சக்கரவியூ மாதிரி வச்சுக்கோங்க, இவ்வளவு அரண்களையும் தாண்டி அவனும் உள்ள போக முடியாத அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவர் கண்டிப்பா அவருடைய உயிருக்கு அவர் பயப்படுகிறார் அப்படிங்கறதானே அர்த்தம். அதாவது எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கறதானே அர்த்தம். எல்லாருமே அண்ணாமலை ஆக முடியாது. அண்ணாமலை அவ்வளவு கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஏடிஎம்கேயும், ஐ மீன் டிஎம்கே முக்கியமா கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணாதுரையை பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து அவங்களுக்கு உடன்பாடு இருக்கல. அப்படியும் கூட என் மண் என் மக்கள் யாத்திரையை பிரமாதமா பண்ணினாரா இல்லையா? போன இடத்தெல்லாம் மக்கள் கூட்டம் குமிஞ்சுதா இல்லையா? அந்த அளவுக்கு விஜயால பண்ண முடியாது. விஜய் வந்தாரு சொன்னா வேற விதமான ஆபத்துக்கள் வரலாம் அப்படிங்கறத அவர் உறுதியா நம்புறாரு. அவருக்கும் சில உளவுத்துறைகள் இருக்கும், பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க சொல்லி இருப்பாங்க. அந்த ஒரு காரணம்னால்தான் அவர் இந்த மாதிரி பண்றாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு அழைத்து விஜய் அவர்கள் பாக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தற்பொழுது பேசும் பொருளா ஆயிருக்கு. நேரடியா அங்க செல்ல முடியாமல் போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு மண்டபம் கிடைக்கிறதுல சிக்கலா இருக்கு. அதனால இங்க சென்னைக்கும் பக்கத்துல மகாபலிபுரத்துல திங்கட்கிழமை 27ஆம் தேதி மீட் பண்ண போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. எப்படி பாக்குறது, இல்ல இங்க வச்சு பாக்குறது ஒரு சரியான நிகழ்வா எப்படி சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான அப்ரோச் தான். இந்த அணுகுமுறை ரொம்பவே கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் கூட கரூர்ல இருக்கிற பதட்ட நிலையில விஜய் போனார் சொன்னா அங்க திருப்பியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அவருக்கு மேல ஆதரவு தான் அங்க அதிகம். இன்னைக்கு என்டையர் கரூர் ஆன்டி டிஎம்கே மாறி போச்சுங்க. கம்ப்ளீட்டா ஆன்டி டிஎம்கே மாறி போச்சு. அவர் கரூருக்கு போனார் அப்படின்னு சொன்னா திருப்பியும் அவருடைய அந்த செல்வாக்கு நிரூபிக்கப்படும். அது நிரூபிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு அங்க மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது. பயம் டிஎம்கே. அங்க கரூர் டிஎம்கே கேங் இருக்குல்ல, கரூர் கேங், அவங்களுக்கு பயங்கரமான பயம். ஏன்னா ஆல்ரெடி இதுல ஒரு பெரிய தோற்றம், அந்த ஆய்வுக்குழு நடந்துகிட்டு இருக்கு, புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ள போக விரும்பல, அதுக்குள்ள நம்ம தற்கொலைத்தனமா பேசுறது தப்பு. ஆனா இன்னைக்கு இந்த சம்பவத்துல டிஎம்கேடைய இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சமயத்துல திருப்பியும் அவர் அங்க போனான்னு சொன்னா
அவருக்கு அதாவது விஜய்க்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு அப்படியே இருக்கு, இன்னும் கூடி இருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுவிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், விஜயினுடைய சொந்த பாதுகாப்பை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொன்னா திருப்பியும் அவருக்கு தான் பிரச்சனை ஆக போகுது. அவருடைய சொந்த உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற நிலையில அவர் வந்து இந்த மாதிரி ஓப்பனா வரது போறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த சூடு தணியற வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் ஆஹ், கொஞ்சம் அடக்கமா இருந்து, அதாவது பொது வெளியில அதிகமா வராம இந்த மாதிரியான ரொம்ப பாதுகாப்பான இடங்கள்ல மக்களை சந்திக்கிறதுல எந்த விதமான தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப அந்த கரூர்ல மண்டபம் கிடைக்காமல் போனதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கர கரூர்ல கரூர்ல எந்த இடத்துலயுமே கிடைக்காதுன்னா அது காரணம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, திமுக தலைமை சொல்லியிருக்கோம் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னுட்டு. அதாவது எப்படியாவது இந்த சம்பவத்தை அமுக்கிடணும், இதனால டிஎம்கேக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த களங்கத்தை எப்படியாவது தொடச்சிடணும், எலெக்ஷன் வரைக்கும் இதை கொண்டு போக விடக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு தவறு செய்தார்கள், அந்த தவறை திருத்தறதுக்காக தவறு மேல் தவறு செய்து கொண்டு வருகிறது டிஎம்கே அரசு. இது இன்னொரு தவறு. அவங்கள ஒத்துக்கணும், இந்தப்பா இவ்வளவு பெரிய இடம் நான் போட்டு கொடுத்துருக்கேன், வா. நீ என்னென்ன சொன்ன? என்னுடைய ஆட்சி நடக்குது, என்னுடைய ஆட்சியில மு.க.ஸ்டாலின், என்னது முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியின் ஆட்சி, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நீ பாட்டுக்கு கரூருக்கு போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அது பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க உண்மையிலேயே பலசாலிகள், உண்மையிலேயே செல்வாக்கானவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு திருப்பியும் விஜயை பார்த்து பயந்து போய் அங்க எந்த ஒரு திருமண மண்டபமும் கிடைக்கக்கூடாது, ஸ்கூல் கிடைக்கக்கூடாது, ஸ்கூல் கிரவுண்ட் கிடைக்கக்கூடாது, பொது மைதானங்கள் கிடைக்கக்கூடாது, புல்வெளி கிடைக்கக்கூடாது. என்னையா இதெல்லாம் தமிழ்நாட்டுல அரசு நடக்குதாங்கிறது தெரியல. ஏன் இப்படி பயந்து சாவறாங்கன்னு தெரியல எனக்கு அரசு. ஒரு விஜயை பார்த்து, ஒரு நடிகனை பார்த்து, ஒரு கூத்தாடியை பார்த்து. கூத்தாடி அப்படின்னு நான் சொல்லல, அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, டிஎம்கே காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆரும் கூட அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கூத்தாடி தான், ஜெயலலிதாவும் ஒரு கூத்தாடி தான். அருமையான ஆட்சிகள் கொடுத்தாங்க அவங்க எல்லாம். அந்த ஆட்சிகள்லாம் மறக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஆட்சி. அவ அவங்களுடைய ஆட்சியில இந்த டிஎம்கே தலையை தூக்க முடியாம இருந்தது. அந்த அளவுக்கான அதிரடி ஆட்சி ஆட்டத்தை எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்க. அதனால விஜய் பத்தி இன்னைக்கு பயங்கரமா டிஎம்கே பயந்துட்டு இருக்கு. அதனாலதான் கரூர் கேங்கினுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் கரூருக்குள்ள இருக்குங்கிறத இது இன்னொரு முறை நிரூபிக்குது. ஓகே சார். சார், இப்போ கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து பார்க்கிறது அப்படிங்கிறது பல விமர்சனங்களை கிரியேட் பண்ணுது. இப்பயுமே இப்படிதான் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விமர்சனங்களை எப்படி சார் பார்க்கறது? இது பாருங்க, விமர்சனங்கள் பல விதத்துல இருக்கும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனா நடுநிலையுமே நீங்க வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. நடுநிலைமையா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கரூர்ல இவர் எப்ப போவார்? பதட்டமான சூழ்நிலை இல்லாத போதுதான் கரூருக்கு போக முடியும். ஏன்னா இன்னைக்கு கூட விஜய் வெளியில வந்தா சொன்னா அவரை பார்க்கறதுக்கு ஒரு 50,000 பேர் வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அதனாலதான் வெளியுறவு வெளிநாட்டு அமைச்சர்கள் தூதரகங்கள்ல கூட அவங்கெல்லாம் வந்து விஜயினுடைய அரசியல் என்ன, விஜயை பார்த்து நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. விஜய் மேட்டர் இருக்கு பாருங்க, விஜய் அப்படிங்கிற அந்த மேட்டர் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. 41 உயிரிழப்பு சம்பவம் மட்டும் இல்ல, இந்த அளவுக்கு ஒருத்தர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவருக்கு பின்னால என்ன அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டிலே ஒரு 10 தூதரகங்கள் இருக்கு, அவங்க கூட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அவங்க கூட பேசணும்னுட்டு. ஏன்னா அவங்க எல்லாம் டைரக்டா போய் பேசிட முடியாது, அவங்களுக்கு வந்து வெளியுறவுத்துறையினுடைய அனுமதி வேணும், அதுக்கப்புறமா அவங்க பேசுவாங்க. இந்த அளவுக்கு அவர் விஜயனுடைய எழுச்சி இருக்கு அப்படிங்கும் போது இதை டிஎம்கேக்கு உளவுத்துறை மூலமா தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த பயம். ஆனா இந்த அளவுக்கு எழுச்சி மிக்க ஒரு தலைவராக இருக்கிறார். அவருக்கு எழுச்சி இருக்கோ இல்லையோ, தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனம், அதாவது இந்த மாதிரி ஒரு சமயத்துல அவர் அங்க போறது சரியா இல்லையாங்கிறத நீங்க நடுநிலைமையா நீங்க பார்க்கணும். ஒண்ணு அவருடைய
உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. ரெண்டு, அவர் போகிற இடங்களிலெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் செய்யற விமர்சனம் நியாயமான விமர்சனம் அப்படிங்கிறது நேயர்களுக்கு புரியும். உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்களா? அப்ப விஜய்க்கு கொலை மிரட்டல் அந்த மாதிரியான விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்களா? நான் கொலை மிரட்டல் கொலை மிரட்டல் மட்டும் இல்ல, கொலை மிரட்டல் மட்டும் இல்ல, அதாவது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தானே அவங்க வந்து இப்போ குடியரசுத் தலைவருக்கு நிகரான ஒரு பாதுகாப்பை எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு 23 இது லிஸ்ட போட்டு கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க. கரூருக்கு வருவேன், கரூருக்கு வரணும், வந்தா எனக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அரண், ஒரு அரண், ரெண்டு அரண், மூணாவது அரண், நாலாவது அரண், இந்த மாதிரி இவ்வளவு அரண்களையும் தாண்டி சக்கரவியூர் மாதிரி வச்சுக்கோங்க, இவ்வளவு அரண்களையும் தாண்டி அவனும் உள்ள போக முடியாத அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவர் கண்டிப்பா அவருடைய உயிருக்கு அவர் பயப்படுகிறார் அப்படிங்கிறதானே அர்த்தம். அதாவது எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிறது தானே அர்த்தம். எதிரிகள் இல்ல அப்படின்னு போயிட்டு உட்கார நிற்க முடியாது. எல்லாருமே அண்ணாமலை ஆக முடியாது. அண்ணாமலை அவ்வளவு கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஏடிஎம்கேயும், ஐ மீன் டிஎம்கே முக்கியமா கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணாதுரையை பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து அவங்களுக்கு உடன்பாடு இருக்கல. அப்படியும் கூட என் மண் என் மக்கள் யாத்திரையை பிரமாதமா பண்ணினாரா இல்லையா? போன இடத்துல எல்லாம் மக்கள் கூட்டம் குமிஞ்சுதா இல்லையா? அந்த அளவுக்கு விஜயால பண்ண முடியாது. விஜய் வந்தாரு சொன்னான்னா வேற விதமான ஆபத்துக்கள் வரலாம் அப்படிங்கிறத அவர் உறுதியா நம்புறாரு. அவருக்கும் சில உளவுத்துறைகள் இருக்கும், பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க சொல்லி இருப்பாங்க. அந்த ஒரு காரணம்னால்தான் அவர் இந்த மாதிரி பண்றாரு. ஓகே அவர் சார். பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. கரூர் மக்களை கரூர்ல பாக்குறதுக்கும் சென்னையில பாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் பார்க்கல. இதுல ஒரு கேள்வி. இப்போ மகாபலிபுரத்துல 27ஆம் தேதி மீட்டிங் நடக்குது இல்ல, அந்த மீட்டிங்ல ஏதாவது சதிகள் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா? அப்சல்யூட்லி எதிர்பார்க்கலாமா நத்திங். அப்படின்னா? கண்டிப்பா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா ஏன்னா இன்னைக்கு திருப்பியும் ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் மேல இன்னும் அதிகமான சேறு வாரி இறைக்கப்படும். அதிகமான அவதூறுகள் பேசுவோம். அவதூறு இல்ல, அதிகமா அந்த அந்த அவங்க டிஎம்கேனுடைய பெயருக்கே ஒரு களங்கம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதுனால அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லபடியா முடியட்டும் ஜாமி, நம்ம எந்த விதமான குற்றச்சாட்டம் இல்லாம தப்பிச்சுக்கலாம், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் அப்படின்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து விஜயை வளர்த்து விட ஆசை இல்லை. திருப்பியும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா இந்த ஆட்சி இருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம் வந்துடும். பிளஸ் விஜய் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகி விடுவார். அதைத்தான் வந்து டிஎம்கே ஸ்டாப் பண்ண முயற்சிக்குது. அதனால எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் 27ஆம் தேதி ரொம்ப அமோகமா மகாபலிபுரத்துல இந்த சம்பவம் நடக்கும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.